உழவர் திருநாளான தைப்பொங்கல் பண்டிகை 4ஆம் நாளாக கொண்டாடப்படுவதுதான் இந்த காணும் பொங்கல். இது பொங்கல் கொண்டாட்டங்களின் நிறைவு நாளாக பார்க்கப்படுகிறது மற்றும் உற்றார் உறவினர்களை சந்தித்து மகிழும் நாளாகவும் பார்க்கப்படுகிறது. காணும் பொங்கலின் சிறப்பம்சங்கள் என்னவென்றால், உற்றார் உறவினர்களை சந்தித்தல். காணுதல் என்றால் பார்த்தல் என்று பொருள். இந்த நல்ல நாளில் மக்கள் தங்களின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளுக்கு சென்று வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். பெரியவர்களிடமும் ஆசை பெறுவது இந்த நாளின் முக்கிய வழக்கமாக பார்க்கப்படுகிறது. கணுப்பிடி வைத்தல். இது பெண்களுக்கான ஒரு வழிபாடு. பெண்கள் தங்களின் சகோதரர்கள் நலமுடன் வாழ வேண்டியும் குடும்ப ஒற்றுமைக்காகவும் செய்யும் வழிபாடு முறைதான் இது. பறவைகளுக்காகவும் காகத்திற்காகவும் முந்தைய நாள் வைத்த சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல் மற்றும் வண்ண சாதனங்கள், அதாவது மஞ்சள் குங்குமம் கலந்தது, இவையற்றையெல்லாம் இலைகளில் வைத்து காக்காய் பிடி வைத்தேன், கணுப்பிடி வைத்தேன் என்று கூறி படைப்பார்கள். சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு. இந்த நாளில் மக்கள் குடும்பத்துடன் கடற்கரை, பூங்கா, அருங்காட்சியகங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்று பொழுதை போக்குவார்கள். இது ஒரு சமூக விழாவாக கொண்டாடப்படுகிறது. வீர விளையாட்டுகள். தமிழகத்தின் பல ஊர்களில் ஜல்லிக்கட்டு, வழுக்குமரம் ஏறுதல், கபடி போன்ற பாரம்பரிய வீர விளையாட்டுகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் இந்த நாளில் நடத்தப்படும். சுருக்கமாக சொன்னால், உழைப்பை கொண்டாடிய பிறகு அந்த மகிழ்ச்சியை தனது சுற்றத்தோடு பகிர்ந்து கொண்டு உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு உன்னதமான தினமே காணும் பொங்கல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.